அடுத்ததா மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்கள் போன ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சாங்க அப்படின்னு தான் கேட்கணும். ஆனா சத்தியமா. ஸோ அதனால இந்த ஜென்மத்துல அவங்க கஷ்டப்படுறாங்க இல்லையா? ஸோ என்ன பண்ணாங்க விளக்கமா சொல்லுங்க. பொதுவாகவே மகரத்துல பிறக்கிறாங்க அப்படின்னாலே கர்ம வினைகளின் ஆதிக்கம் நிறைந்த ராசி அப்படின்றது. சனியோட ராசியில பிறக்கிறாங்க அப்படின்னாலே நான் பூர்வ ஜென்மத்துல ஒரு பெரிய செல்வந்தரா பிறந்திருக்கலாம், ஒரு பெரிய ஜமீன்தாரா பிறந்திருக்கலாம், ஒரு பெரிய குடும்பத்துல பிறந்திருக்கலாம். நிறைய பேர் என்கிட்ட வேலை செய்யறாங்க. இப்ப கூட நிறைய பேர் செய்வாங்க பார்த்தீங்கன்னா, நீ என்கிட்ட ஒரு வேலை செய்வ அப்படின்னா உனக்கு உரிய அவங்க எந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்போது அவங்களுக்கு சிறந்த பலன் கிடைக்கும். இவங்க பாத்தீங்கன்னா திருவிடை மருதூர் மகாலிங்க சுவாமி கோயிலுக்கு போயிட்டு வர்றது. நம்ம எல்லாருக்குமே கர்மா அப்படின்னா ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனால் எதனால் இந்த கர்மா நம்ம வாழ்க்கையில் இப்படி செய்யுது அப்படின்னா நம்ம யாருக்குமே தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கர்ம வினை செயல்பாடுகள் மூலமாக அவங்க கஷ்டப்படுவாங்க. இந்த கர்மானா என்ன, எதனால் அது நம்ம வாழ்க்கைக்குள்ளே வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம கூட டாக்டர் அஸ்ட்ராலஜர் தீபா அருளாளன் மேம் இணைந்திருக்காங்க. அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்கள் நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம் இன்னைக்கு நம்ம கர்ம வினை பற்றி பார்க்க போகிறோம். எனக்கு இந்த கர்மாவில் ரொம்ப ஒரு பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னா, எனக்கு மட்டும் உடனே கர்மா நடந்துருது மேம். ஆனால் நான் கண்கூட பார்க்குறேன் நிறைய பேர் எவ்வளோ பெரிய விஷயம் அசால்ட்டாக பண்ணிட்டு ஜாலியாக சுற்றுறாங்க. இப்போ வரைக்கும் இந்த கர்மா அஃபெக்ட் ஆகுதா அப்படின்னா ஆக மாட்டேங்குது. எனக்கே டவுட், கர்மாவுக்கு கண்ணு இருக்கா இல்லையா, இல்லை தூங்குதா அப்படின்ற மாதிரி நான் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். இந்த கர்மா அப்படிங்கிறது எதனால் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வந்துச்சு, எதனால் நடக்குது அப்படி ஒரு கேள்விக்கு ஒரு பதில் சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கர்மா எப்போ மேம் அவங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும், அதை பற்றி எங்களுக்கு விளக்கமாக சொல்லுங்கள். கண்டிப்பாம்மா. பொதுவாக இந்த கர்மிக் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, கர்மா அப்படின்றது நல்ல கர்மாவும் உண்டு, கெட்ட கர்மாவும் உண்டு. இப்போ நீங்கள் மீன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கெட்ட கர்மா. நான் ஏதாவது கெட்ட செஞ்சதுதான் உடனே எனக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்துடுது. ஒரு சிலர் எவ்வளோ கெட்ட செஞ்சாலும் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு தான் கேட்குறீங்க இல்லையா? யாராலையும் அப்படி சந்தோஷமா இருக்க முடியாதுமா. நல்லவங்க கெட்டு போனதா சரித்திரமும் இல்லை, கெட்டவங்க நல்லா வாழ்ந்ததாகவும் சரித்திரம் இல்லை. காரணம் என்ன? இப்போ இதை நம்ம சொல்லும்போது ஆரம்பத்திலேயே சிலர் கமெண்ட் போடுவாங்க, கெட்டவங்க தான் நல்லா வாழறாங்க அப்படின்னு. இல்லம்மா, அது உண்மை கிடையாது. பொதுவாக பார்த்தீங்கன்னா 3 விஷயம் வாழ்க்கையில் தோத்து போனதா சரித்திரமே கிடையாது. அது என்ன அப்படின்னா, நம்ம நல்லவங்களா இருந்தால் நம்மளுக்கு கெட்டது நடக்காதுமா. கெட்டது நடக்கிற மாதிரி தோணும், ஆனால் கண்டிப்பாக நம்ம நல்லா இருப்போம். சரிங்களா? 2வது பார்த்தீங்கன்னா, நம்மளோட முயற்சியும் உழைப்பும் என்றைக்குமே தோற்று போகாது. 3வது நம்மளோட இறை வழிபாடு தோற்று போனதாகவும் சரித்திரம் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் கேட்குற மாதிரி ரொம்ப தப்பானவங்க ஓஹோன்னு வாழறாங்களே அப்படின்ற எண்ணம் இருக்கும். ரொம்ப தப்பானவங்க எவ்வளோ ஓஹோன்னு வாழ்ந்தாலும் சனி எப்போ சரியில்லாமல் வரான், கோச்சார பிரகாரம் சனி பகவான் பாருங்கள், 7 நாட்டு சனியாக வராரு, அஷ்டம சனியாக வராரு, அர்த்தாஷ்டம சனியாக வராருன்னு போது நீ என்ன தப்பு செஞ்ச, அந்த தப்புக்கு எல்லா அளவும் பார்த்தீங்கன்னா நான் பஞ்ச வைக்காம அதுக்கான பனிஷ்மெண்ட்டை கொடுத்துருவேன்ப்பா. உன்னை எங்கே அடிச்சா வலிக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா, நான் ஒரு தப்பு செஞ்சேன், என்ன பாடாப்படுத்துறதை விட என் குழந்தைங்க மேலே இம்பேக்ட் வருது அப்படின்னும் போது, அவங்களோட வாழ்க்கையில் ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின் போது நான் ஒரே முட்டை நொந்து போயிடுவேன்னா, அப்போ உன்னை எங்கே அடிச்சா வலிக்கும்னு சனிக்கு தெரியும். உன்னை அடிச்சா வலி ஜாஸ்தி வருமா, இல்லை உன்னை சார்ந்தவங்களை அடிச்சா வலி ஜாஸ்தி வருமா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு வீக்னஸ் அப்படின்றது இருக்கு. ஒவ்வொருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட கேரக்டர் வீக்காக இருக்கலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கு அவங்களோட குணாதிசயங்கள், எனக்கு ஆடம்பரமாக வாழணும், தப்பான வழியில் போகணும், சம்பாதிக்கணும், அந்த மாதிரி ஒரு வீக்னஸ் இருக்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா என் குழந்தை தான் என்னோட வீக்னஸ். அப்போ அந்த குழந்தைங்க அதான் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பொதுவாக பார்த்தீங்களா, மாதா பிதா செய்கிற தர்மமும் கர்மமும் மக்களுக்கு அப்படிம்பாங்க. அப்போ நீ நல்லா கூட வாழ்ந்துடலாம்ப்பா, உன் குழந்தைங்க உன் வம்சம் நல்லா வாழணும் இல்லையா? அப்போ நீ நினைக்கிறது தப்புமா. இங்கே சனி எப்போ இந்த மாதிரி வரானோ அப்போ க்ளீனாக அதுக்கான பனிஷ்மெண்ட் கொடுப்பா. அதுக்கும் மேலே சுய ஜாதகத்தில் தசை நடக்குது பற்றியா, தசை நடக்கும்போது சனி தசை அப்படின்னு வரும். 19 ஆண்டு காலம் உன் சுய ஜாதகத்தில் சனி எக்ஸலண்ட்டாக இருந்தாலும் கர்மிக் எஃபெக்டான பாடத்தை கொடுத்துருவான். நல்லதும் கொடுப்பான், கெட்டதும் கொடுப்பான். சுய ஜாதகத்தில் இன்னும் சனி கெட்டு போயிருந்தா நீ என்னென்னலாம் நல்ல கர்மாக்களை விட்டுட்டு கெட்ட கர்மாக்கள் செஞ்சுருக்க, அந்த கெட்ட கர்மாக்களுக்கான பலனை முழுசும் பார்த்திங்கன்னா கொடுத்துருவான். அதை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால தான் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நிற்கும் போதும், நடக்கும் போதும், பேசும்போதும், ஒரு செயலை செய்யும் போதும் நமக்கு மேலே ஒருத்தவன் இருக்கான்ப்பா, நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஹானஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்ற எண்ணங்களோடு நம்ம வாழறோம் அப்படின்னா சின்ன சின்ன கஷ்டங்கள் வரும் தான். அதுக்கும் மேலே பெருசாக ஒரே முட்டை நம்ம மூளையில் உட்காந்துற மாதிரி
ஒரு சூழ்நிலை ஏற்படாது. ஏற்படாது. ஓகே மேம். ஓகே. கர்மா பத்தி ரொம்ப டீட்டெயிலாவே சொல்லிட்டீங்க. அது மட்டும் இல்லாம இப்ப 12 ராசிக்காரர்களுக்குமே அவங்க எதன் அடிப்படையில இந்த கர்ம வினை வந்து அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தியும் சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம அ இந்த இந்த ராசிக்காரங்க வந்து இந்த கர்மா பண்ணதுனால தான் அவங்க இந்த ராசியில வந்து இந்த ஜென்மத்தில பிறந்திருக்காங்க அப்படிங்கிறத பத்தியும் ஒரு விளக்கம் இருந்தா அத பத்தியும் குடுத்துருங்க மேம். மேம் அடுத்ததா மகர ராசிக்காரர்கள் மேம். மகர ராசிக்காரர்கள் போன ஜென்மத்தில என்ன பாவம் செஞ்சாங்க அப்படின்னு தான் கேட்கணும் ஆனா சத்தியமா. ஸோ அதனால இந்த ஜென்மத்தில அவங்க கஷ்டப்படுறாங்க இல்லையா? ஸோ என்ன பண்ணாங்க அத பத்தி விளக்கமா சொல்லுங்க. பொதுவாவே மகரத்துல பொறக்குறாங்க அப்படின்னாலேம்மா கர்ம வினைகளின் ஆதிக்கம் நிறைந்த ராசி அப்படின்னு ம். சொல்லலாம். சனியினோட ராசியில பொறக்குறாங்க அப்படின்னாலேம்மா நீ இந்த ஜென்மத்துல எதுக்கு பொறந்திருக்க? உன்னோட மொத்த நெகட்டிவ் கர்மாவையும் பாப கர்மாவையும் கெட்ட கர்மாவையும் நீ கரைக்கிறதுக்கு தான் பொறந்திருக்க அப்படின்னு சொல்லலாம். அதாவதுமா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தான கர்மா அப்படிம்பாங்க. ஜீவனஸ்தானத்தினோட கடன் அப்படின்றது இருக்கு. அப்படின்னா மேம் ஜீவனஸ்தான ஜீவனஸ்தானம்னா உழைப்பு ஓகே. உழைப்பு அதாவது உழைப்பு கடன் அப்படின்றது இருக்கு. நான் பூர்வ ஜென்மத்தில் மற்றவங்களோட அது உழைப்பு கடன் உழைப்பு கர்மா அப்படின்றது ஒன்று இருக்கு. அப்படின்னா என்னென்னமா நான் பூர்வ ஜென்மத்தில் ஒரு பெரிய செல்வந்தரா பிறந்திருக்கலாம், ஓகே. ஒரு பெரிய ஜமீன்தாரா பிறந்திருக்கலாம், ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்திருக்கலாம். நிறைய பேர் என்கிட்ட வேலை செய்கிறாங்க. இப்போ கூட நிறைய பேர் செய்வாங்க. பார்த்தீங்கன்னா நீ என்கிட்ட ஒரு வேலை செய்கிற அப்படின்னா உனக்கு உரிய பலன் காசை நான் கொடுக்கணும், ம். அந்த பணத்தை நான் கொடுக்கணும். அதை பண்ணாமல் பயங்கரமாக சம்பளம் ஒரு நாளைக்கு 200 ரூபாய் கொடுப்பாங்க, 2 ஆள் வேலை வாங்கிப்பாங்க. அநியாயம். நிறைய பேர் இப்போ அப்படி பண்ணுறாங்க இல்லையா? ஆமா இப்ப ஒரு பண்றாங்க. ஒரு நாளைக்கு 300 ரூபாய் அவங்களோட ஏழ்மையை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது. ம். ஏழ்மையை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி அவளுக்கு தான் இல்லாத பிள்ளை தானே ஃபுல் டே வேலை வாங்கு, உட்கார விட மாட்டாங்க. இந்த ஒரு விஷயத்தை எடுத்து இப்படி கொடுமா, அந்த கரண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஜல்லிக்கரண்டி எடு, அந்த குண்டான எடு, இதை பண்ணு அதை பண்ணு, சில பொம்பளைங்க வாங்கிட்டே இருப்பாங்க. கண்டிப்பா, பார்த்தீங்களா? கண்டிப்பா. இது பெரிய பாவம். ம். அந்த மனசு வழி இல்லாமல் செஞ்சாலும் அந்த மனசு எவ்வளோ கஷ்டப்படும். ஐயோ நம்மளுக்கு வசதி இல்லாதனால நிக்கூடாம அந்த வேலை வாங்குறாங்க. கஷ்டப்படுறோம். வீட்டுக்கு போன உடனே காலு வந்து கெஞ்சும் உட்காரு உட்காருன்னு. ம். இந்த மாதிரி எல்லாம் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வசதி இருக்குன்ற ஒரே காரணத்தினால மற்றவங்க உழைப்பை சுரண்டுறது, மற்றவங்களோட உழைப்பை அளவுக்கு அதிகமாக வாங்கிட்டு ஒரு சின்ன தொகையை ஒரு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பளமாக கொடுக்கறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முக்கியமாக சாப்பிட்றது இன்றைக்கெல்லாம் வேலை வாங்குவாங்க. ஏதாவது நம்ம எல்லாம் நல்ல ஜம்முன்னு உட்காந்து டைனிங் டேபிளில் சாப்பிட்ருப்பாங்க. வீட்டில் இருக்கவங்களுக்கு கொஞ்சோண்டு மீந்ததை கொண்டு போய் கொடுப்பாங்க. அதுவும் மீந்துச்சுன்னா இவ்வளோண்டு சாதம் இருக்கும், பொரியல் இருக்கும், ஏதோ ஒன்று அதை சாப்பிடுன்னு கொடுப்பாங்க. இதெல்லாம் பெரிய பாவம். இந்த மாதிரி பூர்வ ஜென்மத்தில் செஞ்சது இந்த ஜென்மத்தில் மகரம் என்ன தெரியுமா பண்ணும்? ம். இந்த மாதிரி ஒரு கர்ம வினைகள்னால தான் இவங்க வந்து இப்போ மகரமாக பிறந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு இப்படி தான் நம்ம செஞ்சிருப்போம் தெரியவே தெரியாது. ஏன் அப்படின்னா இந்த ஜென்மத்தில் தயாளு எண்ணம் அப்படின்றது மகரத்துக்கு நிறைய உண்டு. பூர்வ ஜென்மத்தில் அப்படி செஞ்சுருக்காங்க. அப்போ இந்த பிறப்பு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சனிதான் ராசி அதிபன். சனி ராசி அதிபன்றதுனால மனிதாபிமானம் நிறைஞ்ச ராசி மகர ராசி அப்படின்னு தான் Okay. நாங்கள் சொல்லுவோம். அப்போ எங்கேருந்து எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வந்திருக்கு பற்றியா புரியுது. டிரான்ஸ்ஃபர்மேஷன். ம். அப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனிதாபிமானம் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தி. பொதுவாகவே மகரம் மெழுகுவர்த்திகள்மா, தான் எரிஞ்சு குடும்பத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்குறவங்க. நிறைய மகரம் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப ஒரு முன்னேற்றத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும். சின்ன வயசுலேருந்து பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், குடும்பத்தை கரையேற்றிருக்கோம், தங்கச்சி கடனை உடனே வாங்கி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம், அண்ணனை படிக்க வச்சுருக்கோம், அக்காவை படிக்க வச்சுருக்கோம். ஆனால் அந்த தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து சொல்லும், என்னத்தை நீ கல்யாணம் பண்ணி கொடுத்த, இன்னும் கொஞ்சம் நல்லா நகை நட்டு போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா நான் சௌக்கியமாக வாழ்ந்துருப்பேன்ல, உன்னால் தான் நான் கஷ்டப்படுறேன், உன்னால் நான் நல்லா இருக்கேன்ற வார்த்தை வராது, உன்னால் தான் கஷ்டப்படுறேன் அப்படிம்பாங்க. அதுக்கு பெத்த தாயே சொல்லுவாங்க. அதாவது அதுவும் பொண்ணு, இவங்களும் பையனாக இருப்பாங்க, இவங்களும் பொண்ணாக இருப்பாங்க. ஆனால் பெத்த தாயே சொல்லுவாங்க, டே நீ இன்னும் கொஞ்சம் நல்லா செஞ்சிருந்தியானா பரவாயில்லடா, பாவண்டா அவள் கஷ்டப்படுறாளே, அவள் கல்யாணத்துக்கு வாங்கின கடத்தையே இவன் இன்னும் அடைச்சிட்டு இருப்பான். புரியுதுங்களா? அந்த Okay. நன்றி இருக்காது. Okay. குடும்பத்து உறுப்பினர்கள் கிட்ட அந்த நன்றி விசுவாசம், ஐயோ இவங்க செஞ்சாங்களே அப்படின்னு இவங்களை வந்து போற்றி புகழ்றது, இவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது எதுவுமே இருக்காது. இவங்களுக்குன்னு உரிய அங்கீகாரம் குடும்பத்தில் இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜென்மத்தில் பூர்வ ஜென்மத்தில் நல்ல சாப்பாடு கொடுக்காம உழைப்பை திருடினது எல்லாம் பண்ணது இந்த ஜென்மத்தில் மகரம் வந்துமா. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு இந்த பொறப்பில் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் அவங்க குடிச்சிட்டு இருக்காங்க, ஒரு ஜூஸ் ஷாப்பில் உட்காந்து ஜூஸ் குடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிலர் வந்து யாச்சகம் கேட்பாங்க. யாச்சகம் கேட்கும்போது சிலர் 5 ரூபாய் கொடுப்பாங்க, 10 ரூபாய் கொடுப்பாங்க. ஆனால் மகரம் மட்டும் என்ன பண்ணுவோன்னா இவங்க என்ன ஜூஸ் குடிக்கிறாங்களோ வாங்கி கொடுக்கும். ஓகே. இவங்க ஸ்ட்ராபெரி கொடுக்குறாங்கன்னா ஸ்ட்ராபெரி வாங்கி கொடுப்பாங்க, ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும், கிவி ஜூஸ் குடிக்கிறாங்கன்னா அது வாங்கி கொடுப்பாங்க. இவங்க என்ன குடிக்கிறாங்களோ அதை வாங்கி கொடுப்பாங்க. அதே மாதிரி யாச்சகம் கேட்குறவங்களுக்கு ஹோட்டலில் போயிட்டு ஒரு மசால் தோசை வாங்கி வந்து கொடுக்குறது, சூடாக 2 இட்லி வாங்கி வந்து கொடுக்குறது. ஒரு வயசான அம்மா ட்ரெஸ் வந்து ஏதோ கிழிஞ்சு போய் போட்டிருந்தாங்கன்னா புதுசாக ஒரு புடவை வாங்கி வந்து கவரோட கொடுத்துட்டு போகிறது, இதெல்லாம் மகரத்துக்கு உண்டு. அந்த கேரக்டர் அந்த அதாவது பூர்வீகத்தில்
அவங்க என்ன பண்ணாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா இந்த ஜென்மத்துல செய்வாங்க, இந்த பொறப்புல செய்வாங்க அப்படின்னா புரியுது. அந்த பிறவி கடனை அவங்களே தீர்த்துருவாங்க. ம். ஆனா அவங்களுக்கு அந்த ஹிண்ட்ரன்சஸ் இந்த மாதிரிலாம் வரும். வீட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் உழுந்து உழுந்து செய்றாங்களோ, அவங்களே பெருசா இவங்கள நெனச்சு பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் மகரம் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, மேன்மையை நோக்கி, சிகரத்த நோக்கி அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட ஹார்ட் ஒர்க்னால அவங்க பெரிய ஆள் ஆயிடுவாங்கம்மா. அவங்க கர்மிக் எஃபெக்ட்ட அவங்களே கரைச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே மேம். இப்ப அவங்களே வந்து அந்த அனுபவிக்கிறது மூலமாவே கர்மவினை வந்து சரியாயிடும். இருந்தாலும் அவங்க வந்து எந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்போது அவங்களுக்கு சிறந்த பலன் கிடைக்கும் மேம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னாம்மா, திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோயிலுக்கு போயிட்டு வர்றது அப்படின்றது ரொம்ப நல்லதும்மா. நெறைய நற்பலன்கள் சாலிடா கிடைக்கும். ஓகே மேம். பரிகாரம் மேம்? பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை தோறும் இந்த முடவர்களுக்கு பொதுவா சனி அப்படின்னாலே மந்தன், முடவன் அப்படிம்பாங்கம்மா. அந்த ஹேண்டிகேப் பர்சனாலிட்டீஸ்க்கு இவங்களால முடிஞ்ச ஹெல்ப் செய்யறது நெறைய நற்பலன்கள் குடுக்கும். நம்ம சொல்லணும்னே இல்ல. இவங்க யார எல்லாமே பார்த்தாலும் செய்வாங்க. பண்ணிடுவாங்க. இவங்களே செய்வாங்க. பட் இருந்தாலும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோமே அப்படின்னு சொல்றோம். நீங்க சொன்ன ராசிலே மேம் மகரம் மட்டும்தான் அவங்க பண்ண கர்மாவ அவங்களே எப்படி வந்து தீர்க்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரிஞ்சு அவங்க பண்றாங்க. தெரிஞ்சிருக்கு. அந்த முற்பிறவியில வந்து செஞ்சத இந்த பிறவியில தீர்க்கணும்னு இயற்கையாவே அவங்களுக்கு அந்த ஒரு தெரிஞ்சிருக்கு. விஷயத்த குடுத்துருக்கான் அது கடவுள். ஒரு பெரிய ம். விஷயம் அது. ம். ஸோ இன்னைக்கு மகர ராசிக்காரர்கள் வந்து போன ஜென்மத்துல என்ன கர்மா பண்ணனாலும் இப்போ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலா சொன்னீங்க. கூடவே என்ன பரிகாரம் பண்ணணும், எந்த கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப டீட்டெயிலா சொன்னீங்க. நன்றி மேம். நன்றி.